புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் ஒளியமங்கலத்தில் 4.5 கோடியில் புதிய சாலை அமைக்கும் பணியை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ். ரகுபதி தொடங்கி வைத்தார். பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றியம் ஒளியமங்கலத்தில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 4.5 கோடி மதிப்பீட்டில் 6.8 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்படவுள்ள சாலை பணி அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது என்றும், இதில் சாலை பணியானது காரையூர் ஒளியமங்கலம் சாலை சுந்தம்பட்டி சேர்வைக்காரன்பட்டி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும், இப்பணியினை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தொடர்புடைய அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், வேங்கம்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 70.75 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள சுய உதவிக்குழு கூட்டமைப்பு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும், இப்பகுதி சுய உதவி குழுவினர்கள் சரியான முறையில் பயன்படுத்திட வேண்டும் எனவும் அமைச்சர் எஸ். ரகுபதி கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டையில் கூட்டுறவு வார விழா வருகிற 14ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திரு ஜீவா தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு 71வது கூட்டுறவு வார விழா வருகிற 14ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது என்றும், விழாவில் மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நியாய விலைக் கடை விற்பனையாளர்களுக்கு கேடயமும் சான்றிதழும் வழங்கும் தேர்வு முதன்முறையாக இணைய வழியில் நடைபெற உள்ளதென்றும், புதுக்கோட்டை மண்டலத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களும் தங்களது விவரங்களை உள்ளீடு செய்யுமாறும், அதன் அடிப்படையிலேயே தகுதி வாய்ந்த சங்கங்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மாநில அளவில் பதிவாளர் அவர்களாலும் மற்றும் மாவட்ட அளவில் மண்டல இணை பதிவாளராலும் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்தில் காணப்படும் குறைபாடுகளை களைவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் வட்டங்களிலும் குறைதீர் முகாம் நடைபெற்று வருகிறது என்றும், குடும்ப அட்டைகள் நியாய விலைக் கடை தொடர்பான குறைகள் தீர்க்கும் முகாம் அந்தந்த தாலுகா அலுவலகங்களில் தொடர்புடைய தனி தாசில்தார் வட்ட வழங்கல் அலுவலர் முன்னிலையில் நடைபெறுகிறது என்றும் ஆட்சியர் திருமதி மு. அருணா தெரிவித்துள்ளார். இந்த முகாமில் பொதுமக்கள் குறிப்பாக குடும்ப அட்டைதாரர்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், புதிய குடும்ப அட்டை, நகல் அட்டை கோரும் மனுக்களை பதிவு செய்தல், செல் எண் பதிவு மற்றும் அனைத்து சேவைகளை பெற முகாமில் கோரிக்கை விண்ணப்பத்தை அளிக்கலாம் எனவும், பொதுமக்கள் மற்றும் அட்டைதாரர்கள் சார்பாக நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் குடும்ப அட்டைகளில் தங்களுக்குள்ள இடர்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவை குறைபாடுகளை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி மேற்கொண்டு பயன்பெறலாம் எனவும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீனவ இளைஞர்கள் இந்திய கடற்படையில் சேருவதற்கு வருகிற 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக அரசால் கடலோர பாதுகாப்பு குழுமம் மூலம் மீனவ இளைஞர்களுக்கு இந்திய கடலோர காவல் படை மற்றும் இந்திய கடற்படையில் சேருவதற்கு வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தகுதி உள்ளவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது எனவும், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர கிராமங்களில் வசிக்கும் மீனவர்களின் வாரிசுகள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் எனவும், மீனவர்களின் வாரிசுகள் வருகிற 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு உணவு, உடைகள், இருப்பிடம், பாட குறிப்பேடுகள் மற்றும் காலணிகள் ஆகியவற்றுடன் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையுடன் வழங்கப்படுகிறது எனவும், விண்ணப்பங்கள் பெறப்படும் இடங்கள் கடலோர பாதுகாப்பு குழும கடற்கரை காவல் நிலையங்கள், மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம், புதுக்கோட்டை முகவரியில் பெற்றுக்கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். பம்பு செட்டுகளை இயக்கும் கருவிகளை மானியத்தில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் எனவும் வேளாண்மை துறை இணை இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து சூரிய மின்சக்தி வேலி அமைப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது எனவும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2024-25ஆம் நிதியாண்டில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் வேளாண்மை எந்திரமயமாக்குதல் திட்டத்தில் வேளாண்மை எந்திரங்கள் மற்றும் கருவிகளை தனிப்பட்ட விவசாயிகள் மானியத்தில் பெற்று பயன்பெறும் வகையில் 93 எண்களுக்கு 111.45 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் சிறு குறு பழங்குடியின மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியம், இதர விவசாயிகளுக்கு 40% மானியம் அல்லது அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச மானியம் இவற்றில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும் என்றும், இத்திட்டங்களில் பயன்பெற அருகிலுள்ள வேளாண் பொறியியல் துறை அலுவலகங்களை அணுகலாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.